ஒரு 4 நாடுகள் இருக்குங்க. குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக், குவாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 நாடுகள் ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா. 4 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நேற்று சந்தித்து கொண்டார்கள். செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த சந்திப்பில் என்னென்ன பேசணும் பேசக்கூடாது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுறாங்க. நேரடியாக சீனாவை எதிர்த்து அமெரிக்கா சில வாசகங்களை சொல்கிறது. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வெப்சைட்டில் அது வந்திருக்கு. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நேரடியாக சீனாவை தாக்கவில்லை, ஆனால் மறைமுகமாக சீனாவுக்கு எதிரான பல திட்டங்களை வகுக்கின்றன. எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும்? இந்தியாவுடன் சீனா தோற்று நிற்கிறதா? எல்லையில் பெரிய ஒரு பதட்டம் இருந்த இந்த ஒரு நிலையில் இந்தியாவின் இந்த துணிவுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? இந்த ஒரு பதிவு வழியாக பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரெண்டாயிரத்தி 4 சுனாமி வந்த உடனே பல நாடுகள் பலவிதமான நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் உதவுறேன், நீ உதவுறேன்னு சொல்லி போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி 4 நாடுகள் உதவி செய்கின்றன. அந்த 4 நாடுகள் யாவை அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா. ஸோ இந்த 4 நாடுகளுக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் வருகிறது. ஆனால் இந்த 4 நாடுகளுக்கும் புரிதல் மட்டும்தான் அந்த ஒரு காலத்தில் இருந்தது. காலம் செல்ல 2007, 2008 சீனாவினுடைய நடவடிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த 4 நாடுகளையும் பகைக்கிறார்கள். ஸோ சீனாவுக்கு எப்படியாவது ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வாராங்க. அந்த முடிவு 2017 வருடம் ரொம்ப பெரிய ஒரு முயற்சியாக மாற்றப்பட்டு குவாட் இனிஷியேட்டிவ் இல்லாட்டி குவாட் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கை கூட்டுறாங்க. இந்த மீட்டிங் 2019 கடைசியாக நடைபெறுகிறது. அதன் பிறகு 2020 வருடம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது. இந்த மீட்டிங்கில் யார் எந்த நாட்டில் இது நடைபெறுவதாக இருந்தது? பொதுவாக இந்த மீட்டிங் இந்தியாவில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் சில பல காரணங்களால் ஜப்பானில் வச்சு இந்த மீட்டிங் நடைபெற்றது. இதன் காரணமாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு செல்கிறார்கள். இதெல்லாம் சாதாரண நியூஸ் மாதிரி தானே நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற பல அரசியல் நிகழ்வுகளையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஜப்பான் அப்படிங்கிற நாட்டை எடுத்துக்கோங்களேன். ஜப்பான்ல ஆட்சி மாற்றம் வந்தது. அபே அவர்கள் அவர்களுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்கிறார். எனக்கு ஜப்பான் நாட்டின் பிரதமராக இருக்க வேண்டாம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அரசியலிருந்து கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கிறார். ஆனால் ஜப்பான் தான் பெரிய அளவில் இந்த குவாட் கண்ட்ரிஸ் வருவதற்கு காரணமாக இருந்தது குறிப்பா அபே அவர்கள் தான். அபே அவர்களுக்கு பிறகு இப்போது ஜப்பானுடைய பிரதமராக யோசிஹைடு சுகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சோ அபே அவர்கள் மாதிரி இந்தியா கூட கொஞ்சம் நெருக்கத்தை சுகா அவர்கள் காண்பிப்பார்களா? மிக பெரிய கேள்வியாக இருந்தது. காரணம் இருக்கு. யோசிஹைடு சுகா அவர்கள் 30 நிமிடம் சீனாவினுடைய அதிபர் கூட ஒரு உரையாடலில் ஒரு போன் வழியா பேசுறாங்க. அப்படி பேசும்போது அடுத்த பேச்சுவார்த்தை யாருடன் நடைபெறுகிறது? இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த சுகா அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். இப்படி சீனாவையும் இந்தியாவையும் ஒரே நிலைப்பாட்டுடன் சுகா அவர்கள் நினைக்கிறார்கள். எனவே இந்த குவாட் மீட்டிங் என்பது நடைபெறாது அப்படின்னு சொல்லி பல நாட்டு தலைவர்களும் நம்பினார்கள். எல்லாருடைய கண்களும் இந்த குவாட் மீட்டிங்கை எதிர்பார்த்து தான் இருந்தது. ஸோ ஒரு கட்டத்தில் ஜப்பானினுடைய பிரதமர் சுகா அவர்கள் சரி குவாட் மீட்டிங்கை நீங்க இங்கே கூட்டிக்கோங்க, டோக்கியோலேயே கொண்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதன் பெயரில் செப்டம்பர் 25ஆம் தேதி எல்லா நாட்டு அரசு அதிகாரிகள் ஒரு விர்ச்சுவல் மீட்டிங்க்கு போறாங்க. அந்த விர்ச்சுவல் மீட்டிங்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒரு டெட்லைனை குறிப்பிடுகிறார்கள். அந்த டெட்லைன்ல அப்போதும் அமெரிக்கா என்ன சொல்லுது? சீனாவை பகிரங்கமாக நாம குற்றம் சாட்ட வேண்டும். அப்படி குற்றம் சாட்டிய பிறகு எல்லோருமே ஒரே நேரத்தில் பிரஸ் மீட்டை வைக்க வேண்டும். அப்படி வைத்த பிறகு தென் சீன கடலில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பை பற்றியும் கிழக்கு சீனாவின் கடற்பகுதியில் சீனாவின் ஆக்கிரமிப்பை குறித்தும் சீனா எல்லை இந்தியாவினுடைய எல்லை பிரச்சனை குறித்தும் நாம் அதிக அளவு விவரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த மீட்டிங் நடைபெற்ற போது யாருமே சீனாவை பற்றி பேசவில்லை, மைக் போம்பியோவை தவிர. மைக் போம்பியோ அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? போன வருடம் இந்த மீட்டிங் நடைபெற்ற போது நமக்கு வந்த அந்த இருந்த சூழ்நிலையை விட இப்போது இருக்கும் சூழ்நிலை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. உகான்ல இருந்து இப்படி ஒரு வைரஸ் வந்து அது பேண்டமிக்கா மாறி நம்மள ஒவ்வொரு நாட்டிலையும் சிறைப்பிடித்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கனவுல கூட நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஸோ உகானில் இருந்து பிறந்த வைரஸ் என்பதை மறுபடியும் அமெரிக்கா அங்கே சொல்லி காண்பித்திருக்கிறது. நிச்சயமா சீனா இதற்கு எதிர்வினையை ஆற்றும். அவ்வளவுதான் சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. தென் சீன கடல், கிழக்கு சீன கடல், அதே மாதிரி இந்திய எல்லை, இதை எல்லாத்த பற்றியும் மைக் போம்பியோ அவர்கள் தெளிவாக சில உரைகளில் கூறியிருந்தார்கள். இது அப்படி இருக்கும்போது அடுத்ததா ஜெய்சங்கர் அவர்கள் பேச வராங்க. அப்படி பேச வரும்போது என்ன தெரியுமா சொல்றாங்க?
நம்ம 4 நாடுகள் உலகத்தின் தலை சிறந்த நாடுகள். இந்த 4 நாடுகளில் மக்களாட்சி என்பது நடைபெறுகிறது. சோ இந்த மக்களாட்சி நிறைந்த நாடுகள் ஒன்றிணைந்து மக்களுக்கான சேவைகளில் நாம் ஈடுபட வேண்டும். பிற நாடுகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதே மாதிரி நம்முடைய நாட்டுக்குள் உள்நாட்டு கட்டமைப்பை இந்த 4 நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்தோ பசிபிக் ரீஜியன்ல பிராந்தியத்தில் மிக முக்கியமான நாடுகளாக இந்த 4 நாடுகள் மாற வேண்டும். சொல்ல போனா நாட்டோ, ஏசியாவினுடைய நாட்டோவாக இந்த 4 நாடுகள் மாறலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கூட இன்டைரக்டா அவர் கொடுத்திருந்தார். இவ்வளவுதான் கொடுத்திருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. வரப்போற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அதே மாதிரி சப்ளை செயின், இதுதான் மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது. சப்ளை செயின், இப்போ சப்ளை செயின் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லும் போதே சீனா என்கிற நாடு தான் எல்லா நாடுகளுக்கும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யும் நாடாக இருக்கிறது. அதை எப்படியாவது நம்ம ஓவர் கம் பண்ணணும். இந்த 4 நாடுகளும் சேர்ந்து இந்த சப்ளை செயின்ல பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதற்காக அவர் குறிப்பிட்டிருக்கும் மிக முக்கியமான ஒரு அமைப்பாக RSCA என்பது இருக்கிறது. ரெசிலியன்ட் சப்ளை செயின் இனிஷியேட்டிவ் என்பதுதான். இந்த RSCA ஈஸியா நம்மளால செஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. சப்ளை செயின், ஒரு நாட்டில இருந்து ரா மெட்டீரியல் வேறொரு நாட்டுக்கு போகணும்னா இந்த 4 நாடுகளுக்கு இடையே அது ஃப்ரீயா இருக்கணும், ஓப்பனா இருக்கணும், அந்த மார்க்கெட் ஓப்பனா இருக்கணும். ஒரு நாட்டில இருந்து, இந்தியாவில இருந்து ஜப்பானுக்கு போற சில கண்டெய்னரை பெரிய அளவுல யாருமே சோதித்து பார்க்க கூடாது, அது டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாதிரி பலவிதமான செயல்பாடுகள் இதற்கு பின்னால் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி உள்நாட்டு கட்டமைப்பு, ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு இந்த ரா மெட்டீரியல் ரொம்ப சீக்கிரமா செல்ல வேண்டும், அதற்கான பாதைகள் சரியாக இருக்கிறதா, இப்படி பலவிதமான செக் பாயிண்ட் நமக்கு இருக்கு. இந்த செக் பாயிண்ட்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும். கூடிய சீக்கிரம் இந்த RSCA அப்படிங்கிற மெத்தட் இங்கே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஜப்பான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதே தான் சொன்னார். நிச்சயமா இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிபிக், இந்த ஒரு வார்த்தையை தான் இந்த 4 நாடுகளும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்தன. ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இந்தோ பசிபிக் ரீஜியன் வந்துவிட்டால் யாருக்கு நஷ்டமாக இருக்கும்? நிச்சயமாக சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கும். சரி, இது எப்படி சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்? அதற்கு இன்றைக்கு சீனா செய்திருக்கும் சில செயல்களை கொஞ்சமா புரட்டி பாருங்களேன். WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இந்தியா மீதும் அமெரிக்கா மீதும் மிகப்பெரிய புகார்களை சீனா தெரிவித்திருக்கிறது. WeChat போன்ற அப்ளிகேஷனை அமெரிக்கா தடைப்படுத்தி விட்டது. இந்தியா WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க. நீங்க தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை ரொம்ப பெரிய அளவுக்கு பிரஷருக்கு கொண்டு வருகிறது சீனா. அது எப்படி பிரஷருக்கு கொண்டு வர முடியும்? இந்த கேள்விக்கான பதில், இது எல்லாமே ஒரு தொடர்கண்ணிகள் தான். இந்த கேள்விக்கான பதில் UN, ஐநா சபை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஐநா சபையின் கீழ் 15 கிளை அமைப்புகள் இருக்கின்றன. இந்த 15 கிளை அமைப்புகளில் 4 கிளை அமைப்புகளுடைய தலைவனாக இப்போது யார் இருக்கிறார்? சீனா என்கிற ஒரு நாடு இருந்து வருகிறது. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல UN அந்த 15 அமைப்புகள் அதிக அளவு இருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு கூட நேற்று மிகப்பெரிய ஒரு பிரஷரை சீனா சொல்லுகிறது. சீனாவினுடைய மருந்தை நீங்க பல நாடுகளுக்கும் அனுப்ப வேண்டும், அதற்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் சிபாரிசு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் சீனா உலகத்தில் இருக்கும் பல நாடுகளை ஒன்றிணைக்கும் அமைப்பான ஐநா சபைக்கே நேரடி கட்டுப்பாட்டு அமைப்பாக மாறி வருகிறது. இப்படி மாறி வரும் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் UNSC, ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில்ல நான் பெர்மனன்ட் சீட் இந்தியாவுக்கு கிடைச்சது. இந்தியாவுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றதை விட சீனாவை எதிர்த்து இந்தியா அங்கே வெற்றி கொண்டது. ஆப்கானிஸ்தான் இருந்தாலும் இந்தியா அங்கே வெற்றி கொண்ட உடனே சீனா பாராட்டி இருக்க வேண்டும். ஓகே, உங்களுக்கு ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தரம் அல்லாத ஒரு உறுப்பினர் பதவி கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்க வேண்டும். சீனா ஒரு வார்த்தையில் கூட இந்தியாவுக்கு கங்க்ராட்ஸ் சொல்லவே இல்லை. அதற்கு பதிலாக சீனாவினுடைய வால்ஃப் வாரியர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நாடுகளுடன் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதிலேயே சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த பகை ரொம்ப பெரிய அளவில் அங்கே இருப்பதை பல நாடுகளும் முன்னிறுத்தி காண்பித்தன. இங்க மட்டும்தான் இந்தியா ஜெயித்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. UNSCW இந்தியா ஒரு அங்கமாக மாறிவிட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன்ஸ் ஆன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கும் நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் இருக்கிறது. சீனா அந்த ஒரு பட்டியலில் இல்லை, தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இப்படி பல நேரங்களிலும் சீனாவை எதிர்த்து இந்தியா ஒரு வெற்றியாளராக மாறி வருகிறது. இந்த ஒரு தருணத்தில் குவாட் மீட்டிங்கும் இப்போது சீனாவுக்கு எதிரான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய யுத்தம் நடந்தாலும் சரி, இந்தியாவை எதிர்க்க பல நாடுகளையும் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ சீனா புரிந்து கொண்டிருக்கும்.
இவ்வளவுதான் மேட்ரா? அப்படின்னா வரும் காலம் டெக்னாலஜி இல்லாட்டி பல நேரங்களிலும் சீனாவினுடைய டெக்னாலஜியை ஓவர் கம் பண்றதுக்காக இந்த குவாட் மீட்டிங்ல ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? இந்த கேள்விக்கான பதில் சோனார்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பலவிதமான ரேடார் டெக்னாலஜியா இருக்கட்டும், வரப்போற 5G டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல மிசைல் டெக்னாலஜியா இருக்கட்டும், இந்த டெக்னாலஜி எல்லாமே இந்த 4 நாடுகளும் சேர்ந்து தயாரிக்க வேண்டும். அவங்களுடைய தொழில்நுட்பத்தை இந்த 4 நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறார்கள். ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இந்த 4 நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 4 நாடுகளும் பகிர்ந்து கொள்ளும் போது சீனாவை ஈஸியாக இந்த இடத்துல நம்மளால தோற்கடிக்க முடியும். இதுல வேறொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. லாஸ்டா ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகள் பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனா ஐநா சபையை சார்ந்த இன்டர்நேஷனல் டெலிகாம் யூனியன் அந்த தடைக்கு இல்லாட்டி ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனத்தின் மீது தடை விதிக்க முடியாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். காரணம் ஐநா சபையில் சீனாவினுடைய ஆதிக்கம் தான். இப்படி ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனத்தை ஐநா சபையாலே முறியடிக்க முடியவில்லை. அதற்கு பதிலாக அந்த டெக்னாலஜியை நாம வளர்த்தெடுத்து விட்டால் நிச்சயம் அந்த ஒரு நாடு இல்லாட்டி அந்த நாட்டினுடைய கம்பெனி இழுத்து மூடப்படும். இதுதான் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. நம்ம நினைக்கிற மாதிரி 5G சின்ன ஒரு டெக்னாலஜி கிடையாது. இதை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலும் பிசினஸும் எல்லா நாடுகளும் பெரிய அளவு திட்டம் போட்டு வைத்திருக்கின்றன. அந்த திட்டத்துக்கு யார் மூலதனம், இந்த 5G டெக்னாலஜியை யார் அதிக அளவு கையாள்கிறார்களோ அவர்கள் தான் இதற்கு மிக முக்கிய புள்ளியாக மாறுவார்கள். ஸோ அந்த முக்கிய புள்ளியாக இந்த 4 நாடுகளும் வருமா, இல்ல ஹுவாவே நிறுவனத்தை நம்பியே எல்லா நாடுகளும் 5G டெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறாங்களா? அடுத்ததா அமெரிக்காவினுடைய டாலர் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா சீனாவினுடைய அந்நிய செலாவணி உயர்ந்து கொண்டே வருகிறது. இதுவும் சீனா அமெரிக்கா யுத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறுமா? அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மட்டும் தோற்றுவிட்டால் சீனாவினுடைய கை உலக அரங்கில் மிகப்பெரிய அளவில் ஓங்கி நிற்குமே. அதை எப்படி இந்த உலகம் சமாளிக்க போகிறது? பெரிய பெரிய கேள்விகள் இருக்கிறது. வரும் காலங்களில் தமிழ் பொக்ஷம் சார்பாக பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.